அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டபுள் பீன்ஸ் குருமா எப்படி செஞ்சு பார்க்கலாம். 5 முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் பாபாஜி மசாலா சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா வீட்டு கறி மசாலா சேர்த்துக்கோங்க. பாபாஜி மசாலா இந்த டபுள் பீன்ஸ் குருமாங்க சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் டபுள் பீன்ஸு 2 மணி நேரம் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி தேங்காவை அரைச்சதை அதையும் சேர்த்து அது 2 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சு எடுங்க. டபுள் பீன்ஸ் குருமா ரெடி. இதை லாஸ்ட்டில் மல்லித்தலையை சேர்த்து இருக்குங்க. அதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த டபுள் பீன்ஸ் குருமா. இது பரோட்டாக்கு, தோசைக்கு, இட்லிக்கெலாம் சூப்பராக ட்ரை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.